அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நான் பார்க்க போகிறது 2023 எஃப்டபிள்யூசி பேப்பர்கிட்ட 3ஆம் தவணை பேப்பரை நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கேள்வி ஜென்ரல் கெமிஸ்ட்ரி சம்மந்தமானது. வளமையாக ஜென்ரல் கெமிஸ்ட்ரி வார பின்வரும் 1,2 கூற்றுக்களை கருதுக. ஃபஸ்ட் கூற்று, கருவினுள் நேரேற்றங்கள் இருத்தல். ரெண்டாவது, பொருத்தமான நிபந்தனையின் கீழ் சிறு துணிக்கைகளால் அலை இயல்புகள் வெளிக்காட்டப்படுகின்றன. 1,2 கூற்றுக்களை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்த இரு விஞ்ஞானிகள் முறையே. கருவினுள் நேரேற்றங்கள் இருத்தல். ரதர்ஃபோர்டும் கைகரும் மாஸ்டன் 3 பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கண்டா அணுவில் மையப்பகுதியில் சிறிய பரப்பில் நேரேற்றங்கள் காணப்படுது, அதில் புரோட்டான் காணப்படுது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அணுவில் மையப்பகுதியில் நேரேற்றங்கள் காணப்படுது, அதுக்குள்ளே புரோட்டான் நீக்கி அப்படின்னு சொன்னாங்க. சரியா? அந்த புரோட்டான்களை சுற்றி வட்டப்பாதையில் இலத்திரன்கள் வலம் வார அப்படின்ட்டு சொன்னாங்க. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே வாரது ரதர்ஃபோர்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வருவார். சரியா? கூற்று ஒன்றுக்கு ரதர்ஃபோர்ட் வருவார். அடுத்தது கூற்று 2 பொருத்தமான நிபந்தனையின் கீழ் சிறு துணிக்கைகளால் அலை இயல்புகள் காட்டப்படுறதுக்கு அலை இயல்புகளோட சம்மந்தப்பட்டவர் யார்? டி ப்ரோக்லி. சரியா? டி ப்ரோக்லி வருவார். டி ப்ரோக்லி வரப்போகிறாரு. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்டா ஆன்சர் இதுக்கு என்ன? தேர்ட் ஆன்சர் வரும். தேர்ட் ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. அடுத்தது ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வியில் பொட்டாசியம் கால்சியம் 2+, Na+, Cl- S2- ஆகிய அணுக்களின் அல்லது அயன்களின் ஆரைகள் அதிகரிக்கும் ஒழுங்கு யாது ஆகும் அப்படின்னு கேட்டீங்க. ஃபஸ்ட்டாக பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டாக சோடியம், அடுத்தது சல்ஃபர், குளோரின், இது அவ்வளவும் என்ன? ஒரே சக்தி மட்டத்தை கொண்டது. சரியா? அடுத்தது சோடியம், அடுத்தது வர்றது பொட்டாசியம் கால்சியம். பொட்டாசியம் கால்சியம் ரெண்டும் ஒரே சக்தி மட்டத்தில் வரக்கூடிய ஆக்கள். சரியா? ஃபஸ்ட்டாக சக்தி மட்டத்தை வச்சு ஒழுங்குபடுத்தணும். அப்போ அப்படி ஒழுங்குபடுத்தினாண்டா சோடியம் சல்ஃபர் குளோரின், சோடியம் சல்ஃபர் குளோரின், இது அவ்வளவும் இந்த 3 மூலகங்களையும் விட பொட்டாசியத்துக்கும் கால்சியத்துக்கும் எப்படி ஆகிக்கும்? ஆரை எப்பயுமே கூடிய ஆகிக்கும். பொட்டாசியம் கால்சியத்துக்கு கூடிய ஆகிக்க போகுது. இப்போ நான் மூலகங்களை பார்த்துட்டோம். அயன்களாக பார்க்கக்குள்ள, சரியா, அன்னயன்களா S2- Cl- வரப்போகுது. சரியா? இப்போ ஒன்றை ஆஃபம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இலத்திரன் ஒன்றை இல்லாட்டி இலத்திரன் ஒன்றை ஏற்கக்குள்ள ஏற்படுற ஆரை இலத்திரன் சமனாய்க்கக்குள்ள, அதாவது அணு ஐக்கக்குள்ள ஏற்படுற ஆரை விட பெரிய அளவு டிஃபரன்ஸ் கூட போகுது. 2 ஏற்கக்குள்ள ஏற்படுறது ஒன்று ஏற்கிறத விட கூடிய ஆரை டிஃபரன்ஸ் ஆக போகுது. சரியா? நல்ல ஆரை அணு ஆரை பெருசாகும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா Cl- எதை விட கூடிய இருக்கும்? பொட்டாசியத்தை விட கூடிய வரப்போகுது. சரியா? Cl- விட கூடிய S2- வரும். சரியா? இலத்திரன் 2 ஏற்றிக்கு, அப்போ அதுக்கு நல்லா கூடிய வரும். சரியா? அடுத்தது பொட்டாசியத்தை விட எது குறைவாக வரும்? கால்சியத்துக்கு குறைவாக வரும். சரியா? பொட்டாசியத்தை விட கால்சியத்துக்கு குறைவாக வரும். பொட்டாசியம் கால்சியம் ரெண்டும் ஒரே சக்தி மட்டத்தில் வரும். ஆனால் பொட்டாசியத்தை விட கால்சியத்துக்கு ஆரை குறையறதுக்கு காரணம் என்னன்னா, இடமிருந்து வலம் நோக்கி செல்லக்குள்ள கருக்கவர்ச்சி கூடும். கருக்கவர்ச்சி கூடினாண்டா ஆரை குறைய போகுது. சரியா? அப்படியே பார்த்தோம்னா கால்சியத்துக்கு பொட்டாசியத்தை விட அணு ஆரை குறையும். சரி, அடுத்தது பார்க்கணும் என்ன? சோடியம் ஈக்கி கால்சியம் ஈக்கி, கால்சியம் 2+, சரியா, சோடியம் ப்ளஸ். சரியா? இங்கே பாருங்கள், இப்போ கால்சியம் 2+ ஈக்கி, அடுத்தது பொட்டாசியம் சோடியம் ப்ளஸ் வருது. நாங்கள் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி கற்றையாண்டில் நாங்கள் சக்தி மட்டங்களில் வச்சு ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னே அதை விட என்ன 2+ கூட இருந்தாலும், ப்ளஸ்ஸை விட 2+ கூட இருந்தாலும் ஆனால் சக்தி மட்டம் கூட்டினதுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்துவோம். சரியா? அப்போ இங்கே Na+ விட கால்சியம் 2+க்கு 2 இலத்திரன்கள் இழந்திக்கு, ஆகவே அதற்கு ஆரை நல்லா குறையும் அப்படின்ட்டு இல்லை. அப்போ கால்சியம் 2+க்கு தான் இன்றைக்கி கூடையாக வரப்போகுது. அப்போ Na+க்கு தான் நல்லா குறைவாக வரும். அப்போ Na+, கால்சியம் 2+, பொட்டாசியம் Cl- S2- அப்படி வர்றது ஃபஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, அடுத்தது மூணாவது கேள்வி பார்ப்போம்.
NO2F மூலக்கூறு பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எதுவாகும்? NO2F அதுக்கான கட்டமைப்பு பார்ப்போம். நைட்ரஜன் வந்து மைய அணுவாக வரும், டபுள் பாண்ட் ஆக்சிஜன் ஒன்று வரும், சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் ஒன்று வரும், ஃப்ளோரின் ஒன்று வரப்போகுது. சரியா? நைட்ரஜனில் வந்து இறுதி ஓட்டில் 5 இலத்திரன்கள் காணப்படும். அட்டக விதியை பூர்த்தி செஞ்சாச்சு. இங்கே வந்து 4 இலத்திரன்கள் தான் வருது. ஸோ ஒரு இலத்திரன் பற்றாக்குறை, ஆகவே ப்ளஸ் ஒன்று கொடுக்குறேன். ஆக்சிஜனில் வந்து மைனஸ் ஒன்று கொடுக்குறேன் எக்ஸ்ட்ராவாக. இன்னைக்கு என்ன 7 இலத்திரன் வார சுட்டி. சரியா? ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று போவோம். நைட்ரஜன் இனது ஒட்சியேற்ற எண் +4 ஆகும். நைட்ரஜன் ஒட்சியேற்ற எண் என்ன? இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃப்ளோரின், ஆக்சிஜன், ஆக்சிஜன் 3 அணுக்களும் வந்து நைட்ரஜன் விட எப்படி மின்னெதிர்த்தன்மை கூடினது. சரியா? அப்போ வந்து இங்கே மொத்தமாக பொன் பேர்ஸ் வந்து 4க்கு, ஆகவே இன்னைக்கு +4 வரும். அதோட சேர்த்து இந்த ப்ளஸ்ஸையும் கூட்டணும். கூட்டினண்டா நைட்ரஜன் ஒட்சியேற்ற எண் என்ன வரும்? +5 வரப்போகுது. சரியா? ஸோ 1வது கூற்று வந்து என்ன? பிழை. 2வது கூற்று, நைட்ரஜன் ஆனது sp3 ஓபிட்டல் கலப்பில் காணப்படுகின்றது. sp3யா? இல்லை, 3 தைக்கு, ஆகவே sp2 தான் வரும். ஸோ அந்த கூற்றும் பிழை. அடுத்தது, நைட்ரஜனை சூழ இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணிதம் நான்முகியாகும். இல்லை, தலமுக்கோணம் வரும். தலமுக்கோணம் வரப்போகுது. அடுத்த 4வது, மூலக்கூற்றின் வடிவம் முக்கோண கும்பகமாகும். இல்லை, வடிவமும் இலத்திரன் சோடிக்கு ஏற்ற கணித வடிவம் ரெண்டுமே என்ன வரும்? தலமுக்கோணமாக தான் வரப்போகுது. 5th ஆன்சர் தான் சரியாக வரணும். பார்ப்போம். நைட்ரஜன் அணு மீது ஓரலகு நேரேற்றம் காணப்படுகின்றது. ஓரலகு நேரேற்றம் காணப்படுகிறதுனே. ஸோ அந்த கூற்று சரி. அப்போ 5th ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். அடுத்து பார்ப்போம். 5வது கேள்வி, காரமண் உலோகங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் சரியானது எது? காரமண் உலோகம் என்ன? எஸ் தொகுப்பில் வந்து கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள் பிரிப்போம். கூட்டம் 1 மூலகங்களுக்கு செல்வோம் கார உலோகங்கள், கூட்டம் 2 மூலகங்களுக்கு செல்வோம் காரமண் உலோகங்கள். சரியா? அப்போ காரமண் உலோகங்களில் வர்றது என்னென்னா, பெர்லியம் வரும், மெக்னீசியம் வரும், கால்சியம் வரும், ஸ்ட்ரோஞ்சியம் வரும், பேரியம் வரும். சரியா? சரி, இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூற்று, அனைத்தும் கொதிநீராவியுடன் தாக்கி உலோக ஆக்சைடை உருவாக்கும். சரி, அப்போ பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். சரியா? இதில் பெர்லியம் வந்து கொதிநீராவியோட பெர்லியம் மட்டும்தான் தாக்கும். கொதிநீராவியோட தாக்கி பெர்லியத்தில் என்னத்தை தொற்றிச்சும்? பெர்லியம் ஆக்சைட்டையும் H2ஐயும் தொற்றிச்ச போகுது. மெக்னீசியம் வந்து என்ன? கொதி நீரோட தாக்கும். சரியா? கொதி நீராவி, இது H2O கேஸ், இது வந்து கொதி நீர். சரியா? இல்லாட்டி சுடுநீர்னு சொல்லணும். சரி, சுடுநீர்னு சொல்லுவோமே. சுடுநீரோட தாக்கி என்ன வரும்? மெக்னீசியத்தில் ஹைட்ரோக்சைட்டும் H2ஓவையும் தொற்றுச்சோம். சரியா? கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் வந்து குளிர் நீரோட தாக்கும். குளிர் நீரோட தாக்கும். குளிர் நீரோட தாக்கி என்ன வரும்? ஹைட்ரோக்சைட்டும் H2வும் வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் வந்து குளிர் நீரோடைய தாக்குறேன்னா கட்டாயம் சுடுநீரோடையும் கொதிநீராவியும் தாக்க போகுது. சரியா? அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரப்படா. ஓகே, ஃபர்ஸ்ட் கூற்று, அனைத்தும் கொதிநீராவியோட தாக்கி உலோக ஆக்சைடை தொற்றுச்சுமா? இல்லை, பெர்லியம் மட்டும்தான். ஸோ அந்த கூற்று பிழை. 2வது கூற்று பார்ப்போம். அனைத்து சேர்வைகளும் அயன் இயல்பை காட்டுகின்றன. இல்லை, இங்கே பெர்லியம் மட்டும்தான் என்ன காட்டும்? பெர்லியம் வந்து பங்கீட்டு சேர்வையாக காட்டக்கூடியது. மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் இந்த 4 மூலகங்கள் வந்து என்னது காட்டும்? அயன் இயல்பை காட்டும். சரியா? ஓகே, இப்போ பெர்லியம் வந்து பங்கீட்டு இயல்பை காட்டுறதுக்கான காரணம் என்னண்டா? நான் அதை வந்து பார்ப்போம். முனைவாக்கும் வலுவை வச்சு பார்ப்போம். சரியா? அது வந்து எதில் தங்கிக்கும்? ஏற்றத்தின் கீழ் ஆரையில் தங்கிக்க போகுது. பெர்லியத்துக்கு எப்படி? ஆரை வந்து நல்லா குறையும். ஸோ முனைவாக்கும் வலு அதுக்கு நல்லா கூட இருக்கும். முனைவாக்கும் வலு கூட என்ன கூடும்? பங்கீட்டு இயல்பு கூட போகுது. பங்கீட்டு இயல்பு
கூட போகுது. முனைவாக்கும் வலு கூட கூட பங்கீட்டு இயல்பு கூட போகுது. அப்போ பங்கீட்டு இயல்பு வந்து பெர்லியத்துக்கு வந்து நல்லா கூட இருக்கும். கீழ் நோக்கி வர வர ஆரை கூடும், முனைவாக்கும் வலு குறையும். ஆகவே பங்கீட்டு வலுவும் குறைய போகுது. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா அயன் இயல்பை வந்து காட்டுதா? இல்லை. அங்கே வந்து பெர்லியம் வந்து பங்கீட்டு இயல்பை காட்ட போகுது. அடுத்தது 3வது கூற்று. கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்கையில் சல்ஃபேட்டுகளின் நீரில் கரைதிறன் அதிகரிக்கின்றது. சல்ஃபேட்டுகளோட நீரில் கரைதிறன் வந்து அதிகரிச்சதா? அப்படியா? இல்லை. கூட்டத்தின் வழியே பார்க்கக்குள்ள நான் இன்னைக்கு பார்க்குறேன். பெர்லியத்துக்கு வந்து ஃபுல்லாக கரையும். சரியா? நீரில் கரைதிறன் பெர்லியத்தில் சல்ஃபேட் வந்து பெர்லியத்தில் சல்ஃபேட்கள் வந்து பார்த்தோம்னா எப்படி? பெர்லியத்தில் சல்ஃபேட் ஃபுல்லாக கரையும். மெக்னீஷியத்தில் வந்து எப்படி? மெக்னீஷியத்துலேயும் ஃபுல்லாக கரையும், நல்லா கரையும். கால்சியத்தில் வந்து சிறிதளவு பகுதி அளவு கரைய போகுது. ஸ்ட்ரோஞ்சியத்தில் கரையாது, பேரியத்துலேயும் கரையாது, வீழ்படிவு. சரியா? அப்போ மெக்னீஷியத்துலேயும் கரையாது, மெக்னீஷியத்தில் நன்கு கரையும், கால்சியத்தில் வந்து சிறிதளவு கரையும், ஸ்ட்ரோஞ்சியத்திலையும் பேரியத்திலையும் எப்படி நன்கு வீழ்படிவு ஆகக்கூடியது, கரையவே ஆகுது. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா நீரில் கரைத்திறன் வந்து எப்படி கூட்டம் வழியே குறையுது. சரியா? அப்போ அதிகரிச்சிருன்னு சொல்லியிருந்தால 3வது கூற்று எப்படி? பிழை. அடுத்தது 4வது கூற்றை பார்ப்போம். பெர்லியத்தின் உருகுநிலை பேரியத்தின் உருகுநிலையை விட பெரியது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து நாங்கள் பார்ப்போம் உலோக இயல்பை வச்சு பார்ப்போம். உலோக இயல்பு. சரியா? உலோக இயல்பு வந்து நான் பார்க்குற பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன் எண்ணிக்கையின் கீழ் அணு அல்லது அயன் ஆரையை வச்சு பார்ப்போம். சரியா? உலோக இயல்பு கூட கூட என்ன? உலோக இயல்பு கூட கூட உருகுநிலை வந்து கூட போகுது. இல்லாட்டி உலோக இயல்பு குறைய குறைய உருகுநிலை குறைய போகுது. அப்படி தான் வச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்போம். பெரிலியத்தில் தானே கேட்குறாங்க. பெர்லியத்துக்கு எப்படி? ஆரை குறையும். ஸோ உலோக இயல்பு கூடும், அதால் உருகுநிலையும் கூட போகுது. அப்போ பெர்லியத்தின் உருகுநிலை வந்து பேரியத்தோட உருகுநிலையை விட பெருசி. அப்போ அதை வச்சு எங்களுக்கு 4வது கூற்றை சரின்னு எடுக்கலாம். 5வது உலோக இரு கார்பனேட்டானது திண்ம நிலையில் உறுதியாக பெறப்படக்கூடியது. அது கூற்று பிழை. சரியா? கார்பன் உலோகங்களோட பைகார்பனேட் எல்லாமே திண்ம நிலையில் உறுதியற்றது. சரியா? ஓகே. அப்போ பைகார்பனேட் HCO3- வந்து உறுதியற்றதாக தான் காணப்பட போகுது. ஸோ அந்த கூற்று பிழை. அப்போ 4வது ஆன்சர் மட்டும்தான் இங்கே சரி. 6வது கேள்வி. H2O2 தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது கேட்குறாங்க. சரியா? தவறானது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று, மென்னீல நிறமான பாகுநிலை திரவம் ஆகும். சரியா? H2O2 வந்து எப்படியானதுண்டா பாகுநிலைக்கும் அதோட லைட் ப்ளூ கலர். சரியா? அந்த கூற்று சரி. அடுத்தது செகண்ட் கூற்று, ஒளி முன்னிலையில் இதன் பிரிகை ஓர் இருவழி விகாரம் ஆகும். ஒளி முன்னிலையில் H2O2 ஒளி முன்னிலையில் என்ன செய்யும்டா? H2O ஆகவும் O2 ஆகவும் பிரிய போகுது. H2O2வில் வந்து ஆக்சிஜனில் -1 ஆகும், H2Oவில் -2 ஆகும், 0 ஆகவும் வரப்போகுது. இருவழி விகார தாக்கம் என்ன? ஒரு மூலக்கூறு வந்து ஒரே நேரத்தில் ஒற்சியற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்பட்டதை தான் நாங்கள் இருவழி விகார தாக்கம்னு சொல்லுவோம். சரியா? ஆகவே இங்கே இதன் பிறகு ஒரு இருவழி விகார தாக்கம்ன்றது சரியான கூற்று. அடுத்தது, தாழ்த்தியாக தொழிற்படும் சந்தர்ப்பங்களில் O2வை விளைவாக தருகின்றது. தாழ்த்தியாக தொழிற்படக்குள்ள, அதாவது வேறொரு மூலகத்தோட தாக்கக்குள்ள அந்த மூலகத்தை வந்து தாழ்த்துறேன்டா H2O2 என்ன செய்யும்? ஒற்சியேற்றப்படும். சரியா? தாழ்த்தியாக தொழிற்படக்குள்ள H2O2 வந்து ஒற்சியேற்றப்படும். ஆகவே H2O2 வந்து ஒற்சியேற்றப்பட்டா -1லேருந்து O2க்கு போக போகுது, அதாவது 0க்கு போகும். சரியா? O2லேருந்து O2க்கு போக போகுது. சரி, அப்போ அந்த கூற்றும் சரியாக வரும். அடுத்தது 4வது கூற்று, திண்ம PbS-உடன் தாக்கமடைந்து PbO-ஐயும் வெண்மஞ்சள் நிறமான கந்தக மீதியையும் தரும். அந்த கூற்று தான் பிழை. சரியா? என்ன செய்யும்? PbS-ஓட H2O2 தாக்கினண்டா என்ன வரும்டா? PbSO4வும் H2Oவும் வரப்போகுது. PbSO4வும் H2Oவும் வரப்போகுது. இங்கே வந்து -2லேருந்து +6 ஒற்சியேற்றப்படும். இது வந்து தாழ்த்தப்பட போகுது. சரியா? PbSO4ன்றது ஒரு வெள்ளை நிற வீழ்படிவாக வரும்.
சரியா? இங்கே வந்து வெண்மஞ்சள் நிறமான கந்தகமீதி என்று சொல்கிறது பிழை. அடுத்தது 5வது கூற்று, நீர் மூலக்கூற்றை காட்டிலும் இதன் விலையுள் இருமுனைவு திருப்பு திறன் உயர்வானதாகும். அந்த கூற்றும் சரி. நான் எனக்கு எழுதுறேன். H2O2 கட்டமைப்பு வந்து இப்படி திறந்த புத்தக வடிவமுடையதாக வரப்போகுது. சரியா? திறந்த புத்தக வடிவமுடையதாக வரப்போகுது. இங்கே இப்படி எனக்கு இந்த OHக்கும் இந்த OHக்கும் இடையிலான பிணைப்பை பார்த்தோம்னா 111.5 பகையாக வரும். அது மாதிரி ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கும் இடையில் பார்த்தோம்னா 94.8 பகையாக வரப்போகுது. சரியா? ஓகே, இது வந்து ஒரு எப்படியானது திறந்த புத்தக வடிவமுடையதாக வரப்போகுது. இப்போ இருமுனைவு திருப்புத்திறன் ரெண்டுமே முனைவுத்தன்மை கொண்டதாக தான் காணப்படும். சரியா? H2O சரி, நீர் மூலக்கூறும் சரி, எப்படியானது H2O2 மூலக்கூறும் சரி, ரெண்டுமே முனைவுத்தன்மை கொண்டதாக தான் வரப்போகுது. இங்கே வந்து சமச்சீரான வடிவம் இல்லை. அடுத்தது வந்து மைய அணுவை சுற்றியுள்ள அணுக்கள் வந்து எப்படி ஆகி வேறு வேறையாக காணப்படுது. இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜனை வச்சு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வருது. சரியா? அதோட வடிவம் வந்து எப்படி ஆகி சமச்சீரான வடிவம் இல்லை. இதுதான் மெயினான ரீசன். சரியா? நான்முகியோ தலைமுக்கோணமோ அப்படி ஒரு வடிவம் இல்லை. ஆகவே இங்கே வந்து ரெண்டுலேயுமே முனைவுத்தன்மை வந்து முனைவுத்தன்மை வரும். சரியா? ஓகே, ஆனால் இங்கே H2O2 வந்து நல்லாவே முனைவுத்தன்மை அதிகமாகிக்கும். ஏன்டா இதோட ஷேப் வந்து அப்படி. சரியா? இதோட வடிவம் வந்து அப்படியே இருக்கிறதால H2O2 வந்து முனைவுத்தன்மை எப்படி இருக்கும், நல்லாவே கூடையாக இருக்கும். சரியா? அப்போ 5வது கூற்றும் எப்படி சரியாக வரப்போகுது. ஸோ இங்கே வந்து பிழையான கூற்றாக வரும் 4வது கூற்று. 4வது கூற்று இங்கே பிழையாக வரப்போகுது. 7வது கேள்வி பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது வந்தர்வாலிஸ் சமன்பாடு தொடர்பாக சரியானது என்று கேட்குறாங்க. சரியா? வந்தர்வாலிஸ் சமன்பாடு என்ன வரும்? வந்தர்வாலிஸ் சமன்பாடுன்றது P சக AN வர்க்கத்தின் கீழ் V வர்க்கம் V மைனஸ் NB சமன் NRT என்று வரப்போகுது. AN வர்க்கத்தின் கீழ் V வர்க்கம் V மைனஸ் NB சமன் NRT. இங்கே வந்து ஏன்றது என்னண்டா அமுக்க திருத்த மாறிலின்னு வரும். அதே மாதிரி பீன்றது கனவளவு திருத்த மாறிலின்னு வரப்போகுது. சரியா? ஓகே, இங்கே இது அமுக்க திருத்த மாறிலி வந்து இன்னைக்கு வருதுண்டா. இந்த அமுக்க திருத்த மாறிலி வந்து எதில் தங்கிக்குண்டா மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசையில் தங்கிக்க போகுது. மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசையில் தங்கிக்கும். இன்னைக்கு வந்து பியோட இது அவ்வளோத்தையும் கூட்டுறோம்டா மெய்வாய்க்களுக்கு வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில் இப்படி கவர்ச்சி விசை காணப்படும். அந்த மூலக்கூறுகளுக்கு வந்து பருமன் காணப்படும். ஆகவே மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை காணப்படும். அப்போ மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை காணப்படுறதால இலட்சிய வாயுக்கள் எவ்வளோக்கு அமுக்கத்தை கொடுக்குமோ அதிலேருந்து ஓரளவுக்கு வந்து அமுக்கத்தை வந்து குறைச்சி தான் நாங்கள் மெய்வாயுக்கு பார்ப்போம். ஸோ அந்த எவ்வளோக்கு அந்த அமுக்கம் குறையுதோ அதை வந்து கூட்டுறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்வோம், இந்த அளவுக்கு அமுக்கத்தை வந்து சேர்ப்போம். சரியா? இங்கே வந்து கனவளவு திருத்த மாறிலியில் வந்து இந்த கனவளவு திருத்த மாறிலி வந்து எதில் தங்கிக்கும்டா மூலக்கூறுகளோட பருமனில் தங்கிக்கும். சரியா? பருமனில் தங்கிக்க போகுது. இதை வந்து நாங்கள் கழிச்சிருவோம்டா மூலக்கூறுகளோட பருமனை வந்து நாங்கள் இலட்சிய வாயுக்களில் வந்து புறக்கணிச்சிடும். சரியா? அது புள்ளித்திணிவுடையதுன்னு தான் செல்ல போகிறோம். ஏன்டா அதுக்கு வந்து நாங்கள் வந்து இலட்சிய வாயுக்கு வந்து மூலக்கூறுகளுக்கு வந்து பருமன் இல்லைன்னு பார்ப்போம். ஆனால் இங்கே மெய்வாயுக்களில் வந்து அப்படி புறக்கணிச்சிடலாம். ஏன்டா மெய்வாயுக்களில் வந்து பருமன் நீக்கி, ஆகவே அந்த பருமனுக்கு ஏற்ற மாதிரி கனவளவு ஒன்று காணப்படும். சரியா? அப்போ மெய்வாயுக்களில் வந்து எவ்வளோக்கு இலட்சிய வாயுவை விட அப்படி கனவளவு குறையுதோ, கனவளவு இங்கே எவ்வளோக்கு குறையுதோ அந்த அளவு வந்து இலட்சிய வாயுவிலேருந்து கழிச்சா போகிறோம். சரியா? ஓகே, சரி. அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து இலட்சிய வாயுக்களில் வந்து எப்படி இலட்சிய வாயுக்களில் A சமன் 0 B சமன் 0 வரப்போகுது. அப்போ A வந்து 0ஆகிறதால இந்த முழுக்கா 0ஆகும். அதே மாதிரி B 0ஆகிறதால NB ஃபுல்லாக 0ஆக போகுது. ஆகவே இலட்சிய வாயுக்களுக்கு PV சமன் NRT ஆன்சர் வரும். சரியா? இப்படி ஒரு சமன்பாடு வரப்போகுது. சரி, இப்போ கேள்விக்கு போவோம். மெய்வாயுக்களுக்கு மட்டும் பயன்படுத்தலாம், அது பிள்ளையா? இப்போ நான் பார்த்தது வந்து இலட்சிய வாயுக்களுக்கும் பயன்படுத்தலும். இங்கே வந்து Aயும் Bயும் 0 ஆகும். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து சரியான ஆன்சர் வரும். மெய்வாயுக்கும் இலட்சிய வாயுக்கும் எப்போதும் பயன்படுத்தலாம்ங்கிறது தான் இங்கே வந்து சரியான ஆன்சராக வரப்போகுது. சரியான ஆன்சராக வரப்போகுது.
செறிந்த HCl-உடன் நீல ஊதா கரைசலை தரும், திரவ அமோனியாவுடன் மஞ்சள் நிற கரைசலை தரும், H2S-உடன் வீழ்படிவை தராத கற்றையன் என்னான்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டாக எங்களுக்கு ஃபஸ்ட் கூற்றையே வச்சு எங்களுக்கு எடுக்கிறேன்டா எடுக்கலாம். சரியா, இப்படி பாருங்களேன். இப்போ ஒரு கற்றையன் உண்டு இங்கே செறிந்த HCl-ஓட தாக்கினண்டா 3Dயில் என்ன செய்யும்டா, என்ன தாக்கம் நடக்கும், அங்கே வந்து Cl மைனஸ்ட என்ன உருவாக போகுது, சிக்கல் அயன் உருவாக போகுது. சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா இங்கே பாருங்கள், குரோமியம் 3+ கண் HCl-ஓட தாக்கக்கொள்ள, கண் HCl-க்கு நாங்கள் போடக்கொள்ள CrCl6 3- வரப்போகுது. இதுதான் நில ஊதா நிறமாக வரும். சரியா, நான் டிரெக்டாக விடைக்கு போனேன், டைம் போகிற சுட்டி. சரியா, ஓகே. அப்போ CrCl6 3- மாறினா இதுதான் என்ன, நீல ஊதா நிறமாக வரும். ஓகே. அப்போ CuCl4 2- செப்புக்கும் நாங்கள் அதே மாதிரி கண் HCl போட்டாண்டா அதுவும் மாறும். ஆனால் அது வந்து என்ன கலர், மஞ்சள் நிறமாக வரும். சரியா, அதே மாதிரி Mn2+க்கு நாங்கள் போட்ட HCl கண் HCl போட்ட MnCl4 2- மாறும். அது வந்து பச்சை சேர் மஞ்சள் நிறமாக காணப்படும். அதே மாதிரி கோபால்ட் 2+ போட்டால் COCl4 2- வரும். அது வந்து என்ன நிறம், நீல நிறமாக வரப்போகுது. சரியா, அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கேனக்கே வச்சேன்னா Cr3+ன்றதை எடுக்கலாம். அடுத்தது, அப்போ அதை வச்சுக்கொண்டு நான் அடுத்துக்கு போகிறேன். திரவ அமோனியாவுடன் மஞ்சள் நிற கரைசலை தரும். சரியா, நான் இப்போ பார்ப்போம். திரவ அமோனியாவில் குரோமியம் 3+ ரெக்வஸுக்கு நாங்கள் திரவ அமோனியாவை சேர்த்தோம்டா என்ன நிறம், CrNH3 6 times 3+ உருவாகும். சரியா, ஓகே. இதுக்கே நாங்கள் அமோனியா கரைசலை போட்டோம்டா சிக்கல், அமோனியா சிக்கல் உருவாகாது, CrOH thrice தான் வரும். சரியா, இதை வந்து பச்சை நிற வீழ்படிவாக வரப்போகுது, வரும். இது வந்து குரோமியம் அமோனியா சிக்கல் வந்து மஞ்சள் நிறமாக வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ குரோமியம் அங்கே வந்து கோபால்ட், அதுக்கப்புறம் நிக்கல், அதுக்கப்புறம் செப்பு, நாகம், அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அமோனியம் எக்வஸ் கரைசலை போட்டோம்டா அங்கே வந்து அமோனியம் சிக்கல் வந்து உருவாகும். ஆனால் குரோமியத்துக்கு வந்து திரவ நிலையில் வந்து தாக்கமடையக்குள்ள சிக்கலை தொற்றிச்சும், அதே கரைசல் நிலையில் தாக்கமடைய வச்சோம்டா அங்கே வீழ்படிவு தான் வரும். சரியா, H2S-உடன் வீழ்படிவை தராத கற்றை. சரியா, H2S-ஓட வீழ்படிவை வந்து கொடுக்காது. அப்படி கொடுக்குறேன்னு என்ன நடக்கணும், H2S ஒட்சியேற்றப்படணும், இல்லாட்டி H2S வந்து தாழ்த்தப்படணும். Cr3+ வந்து அதில் உறுதியான ஒட்சியேற்ற நிலையிலேக்கு அது வந்து தாழ்த்தப்படவே ஒட்சியேற்றப்படவே மாட்டாது. சரியா, அப்போ அப்படி பார்த்தோம்னா செகண்ட் ஆன்சர் தான் இங்கே பொருத்தமான இதாக வரப்போகுது, விடையாக வரப்போகுது. சரியா, செகண்ட் ஆன்சர் தான் இங்கே பொருத்தமாக வரும். 9வது கேள்வி போவோம். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 3D தாண்டல் உலோகங்கள் தொடர்பான பிழையான கூற்று இது அல்லது வெளி கேட்குறாங்க. 3Dயில் வந்து தாண்டல் மூலகங்கள்னு பார்த்தோம்னா என்னண்டா, பகுதியாக நிரப்பப்பட்ட மூலக நிலையில் இல்லாட்டி அயன் நிலையில் பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டலை கொண்ட மூலக்கூறுகளுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், தாண்டல் மூலகங்கள். சரியா, அப்போ வந்து தாண்டல் அற்ற மூலகத்தில் வந்து நாகம் மட்டும்தான் வரும். ஏண்டா அது வந்து மூலக நிலையிலையும் சரி அயன் நிலையிலையும் சரி பகுதியாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல் காணப்படாது. சரியா, ரெண்டுலேயுமே முழுமையாக நிரப்பப்பட்ட டியோபிட்டல் தான் வரப்போகுது. ஆகவே அங்கே நாகம் மட்டும்தான் என்ன தாண்டல் அற்ற மூலகத்தில் வரும். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கூட்டிருப்போம். கூடிய ஒட்சியற்ற நிலை கொண்ட ஒக்சைட்டுக்கள் கார இயல்பை காட்டும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் வந்து மெங்கனஸுக்கும் குரோமியத்துக்கும் வந்து அந்த ஒக்சைட்டுகளோட மூல இயல்பு கார இயல்புகளில் பார்ப்போம். சரியா, அப்போ அப்படி பார்க்கக்குள்ள குரோமிய Cr2O3 CrO2 அடுத்த CrO3 வரைக்கும் வரும். Cr2O3 +3, இது வந்து +2 +4 +6 வரைக்கும் வரும். இது வந்து ஈரியல்ஃபு கொண்டது, இது வந்து மென் மூலமாக வரும், இது வந்து மின்னமிலம், இது அமிலமாக வரப்போகுது. சரியா, மின்னமிலம் அமிலமாக வரப்போகுது. அதே மாதிரி மெங்கனஸ்க்கு பார்த்தோம்னா MnO வரும், Mn2O3 வரும்,
MnO2 வரும், அதே மாதிரி MnO3 வரும், Mn2O7 வரப்போகுது. சரியா? இதில் வந்து இது வந்து +2 +3 +4 +6 +7 வரைக்கும் வரும். இதில் வந்து இது வந்து ஈரியல்ஃப் கொண்டது, இது வந்து மின்னமிலம், இது வந்து வண்ணமிலம் வரைக்கும் வரும். இது வந்து மென்மூலம், இது வந்து வன்மூலமாக காணப்படும். சரியா? இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிக்கும். ஒட்சியேற்ற எண் வந்து அதிகரித்து அமில இயல்பு வந்து ஒட்சைட்கள அதிகரிச்சிக்கு. சரியா? ஸோ அப்போ அப்படி பார்த்தோம்னா ஒட்சியேற்ற நிலை கொண்ட கூடிய நிலை கொண்ட ஒட்சைட்டுகள் வந்து அமில இயல்பை காட்டும், கார இயல்பை காட்டாது. ஸோ ஏ கூற்று வந்து என்ன பிழையாக வரும். அடுத்தது அதோடைய சேர்த்து நாங்கள் சி கூற்றையும் பார்ப்போம். சி கூற்றில் வந்து Cr2O3 வந்து ஈரியல்ஃபை காட்டும்னு சொல்லி Cr2O3 வந்து ஈரியல்ஃபை காட்ட போகுது. ஸோ அந்த கூற்று சி கூற்று வந்து காணி வந்து சரியாக எடுப்போம். அடுத்தது பி கூற்று, வெறும் டியோலுக்கு காரணமாக இவை ஊக்கிகளாக தொழிற்படும். அது சரியா? டி ஊக்கிகளா 3D மூலகங்கள் வந்து தொழிற்படுறதுக்கு பிரதான காரணம் என்னன்னா பகுதியாக நிரப்பப்பட்ட இல்லாட்டி வெற்று டியோபிட்டலை வந்து கொண்டிருந்தது தான் எதுக்கு காரணம், அது வந்து ஊக்கிகளா தொழிற்படுறதுக்கான காரணமாக வரும். சரியா? அதுக்கு வந்து இலத்திர நேர்க்கையிலும் இல்லாட்டி இலக்கையிலும் அதன் மூலமாக தாக்கத்தில் வந்து பங்கு பெற்ற கூடியதாக காணப்படும். ஸோ வெறும் டியோலுக்கு காரணமாக இதன் ஊக்கிகளாக தொழிற்படும்ன்றது பி கூற்றை வந்து நாங்கள் என்ன சரின்னு எடுக்க போகிறோம். சரியா? சரின்னு எடுக்க போகிறோம். எங்களுக்கு வந்து இந்த கூற்றை வந்து பிளானும் எடுக்கலாம். ஏன்டா இங்கே வந்து தாண்டல் உலோகங்கள்னு கேட்டிட சுட்டியும், தாண்டல் உலோகங்கள்ட கட்டாயம் பகுதியாக நிரப்பப்பட்டதாக தான் காணப்படும் டியோபிட்டல். சரியா? தாண்டல் உலோகங்களாக தான் பார்க்குற சுட்டியும் பகுதியாக நிரப்பப்பட்டதுன்னு தான் வரும். அப்போ இன்னைக்கு வெற்று டியோபிட்டல்ண்டு காணப்படுறது செல்றதால எங்களுக்கு வந்து இந்த கூற்றை வந்து எங்களுக்கு பிளான் எடுக்கவும் மேலும். ஆன்சர் வந்து கொடுத்தீங்க என்னன்னா ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் கொடுத்தீங்க. சரியா? செகண்ட் ஆன்சர் கொடுத்தீங்க, அதாவது AD தான் கொடுத்தீங்க. ஸோ அவங்க வந்து பி கூற்றை வந்து சரின்னு எடுத்துக்கலாம். அதை பி கூற்றை வந்து பிளான் எடுக்கவும் ஏலும் அதை வச்சு. சரியா? ஓகே. அடுத்தது டி கூற்று, CrO4 கரைசலை காரமாக்க செம்மஞ்சள் நிறமாக மாறும். இப்போ பாருங்களேன், CrO4 கார ஊடகத்தில் வந்து உறுதியாக வரும், கார ஊடகத்தில் உறுதியாக வரப்போகுது. நாங்கள் இதுக்கு அமிலத்தை சேர்த்தோம்டா அந்த நிறமே Cr2O7 மாறப்போகுது. Cr2O7 2- மாறப்போகுது. இது வந்து அமில ஊடகத்தில் வந்து உறுதியாக வரும். இது வந்து அமில ஊடகத்தில் உறுதியாக காணப்பட போகுது. இது வந்து CrO4 நிறம் என்னன்னா மஞ்சள் நிறமாக வரும். சரியா? CrO4 நிறம் மஞ்சள் நிறம், Cr2O7 நிறம் வந்து ஒரேஞ்ச் கலர் செம்மஞ்சள் நிறமாக வரப்போகுது. செம்மஞ்சள் நிறமாக வரப்போகுது. ஸோ இங்கே CrO4 கரைசலை வந்து காரமாக்க செம்மஞ்சள் நிறமாக மாறுமா? இல்லை. காரமாக்க கார ஊடகத்தில் வந்து இது வந்து உறுதியானது. ஆகவே இங்கே வந்து மஞ்சள் நிறமாகவே வரப்போகுது. சரியா? மஞ்சள் நிறமாகவே காணப்பட போகுது. ஸோ அந்த கூற்று வந்து பிழை. இங்கே வந்து பிழையான கூற்றுகள் கேட்குற சுற்றியும் எங்களுக்கு வந்து AD தான் வரும். ஸோ செகண்ட் ஆன்சர் சரியாக வரப்போகுது. ஓகே. சரி, 10வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் அயன்களுள் ஐதான H2SO4 ஐதான HCl ஆகிய இரண்டுடனும் வீழ்படிவை தரக்கூடியது என்னன்னு கேட்குறாங்க. சரியா? PB2+ எப்படியானதுன்னா H2SO4 சேரக்குள்ள PbSO4 அது ஒரு வீழ்படிவு. சரியா? PbSO4 வீழ்படிவை கொடுக்கும். அது வந்து ஒரு வெள்ளை நிற வீழ்படிவு. அடுத்தது ஐதான HCl PbCl2, அதுவும் என்ன வெள்ளை நிற வீழ்படிவு. நீங்கள் வந்து கச்சாயன் பண்பறி பகுப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் HCl ஐதான HCl போடக்குள்ள AgCl Ag2Cl2 PbCl2 3 வீழ்படிவாகும். அந்த 3 எப்படியானது வெள்ளை நிற வீழ்படிவெல்லாம் காணப்படும். சரியா? அப்படி பார்த்தோம்னா PB2+ தான் இன்னைக்கு சரியான ஆன்சராக வரும். சரியா? அது இல்லாமல் நான் மற்றதில் பார்த்தோம்னா அலுமினியம் சல்ஃபேட், இரும்பு சல்ஃபேட், Zn சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட் இது அவ்வளோமே என்ன கரையும். சரியா? இதெல்லாம் வீழ்படிவுகள் இல்லை. அதே மாதிரி குளோரினும் அப்படித்தான். அப்போ PB2+ தான் இன்னைக்கு 10வதுக்கு வந்து சரியான ஆன்சராக வரப்போகுது. 10வது கேள்விக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. அடுத்த 11வது கேள்வி பார்ப்போம். 11வது கேள்வியில் A2 AB B2 ஆகிய வாயுக்கள் ஒரு கொள்கலனினுள் 5:2 எனும் மூல் விகிதத்தில் அடைக்கப்பட்டுள்ளன. இப்போ சொல்கிறாங்க A2 AB B2
ஆகிய வாயுக்கள் வந்து 2க்கு 5க்கு 2க்கு 1 மூல் விகிதத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இவ்வாயுக்கலவையின் மூலக்கூற்று திணிவு மொத்த மூலக்கூற்று திணிவு வந்து சொல்கிறாங்க 40. மொத்த மூலக்கூற்று திணிவு நான் இங்கே எம்டின்னு எடுக்கிறேன். எம்டி வந்து என்னவா 40. B2வின் சார் மூலக்கூற்று திணிவு A2வின் சார் மூலக்கூற்று திணிவின் 2 மடங்கு ஆகும். சரியா? B2ன்னு எடுக்கிறேன். B2ட சார் மூலக்கூற்று திணிவு A2ட சார் மூலக்கூற்று திணிவிட 2 மடங்கா. A2ட சார் மூலக்கூற்று திணிவிட 2 மடங்கா. ஏபியின் சார் மூலக்கூற்று திணிவு யாதுன்னு கேட்குறாங்க. ஏபியோட சார் மூலக்கூற்று திணிவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு கலவையிட சார் மூலக்கூற்று திணிவு பார்க்க போல. உதாரணமாக இதே வச்சு பார்ப்போம். எம்டி மொத்த சார் மூலக்கூற்று திணிவு வந்து என்னத்துக்கு சமனாகிக்கும்டா A2ட மூல் பின்னம் தர என்ன A2ட சார் மூலக்கூற்று திணிவு சக ஏபிட மூல் பின்னம் தர ஏபிட சார் மூலக்கூற்று திணிவு சக B2ட மூல் பின்னம் தர B2ட சார் மூலக்கூற்று திணிவுக்கு சமனாக இருக்க போகுது. சரியா? ஓகே. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கிறேன்டா எங்களுக்கு சுருக்கலாம். இங்கே பாருங்களேன், XA2 MA2 சக XAB தர எங்களுக்கு வந்து என்ன ஏபிட சார் மூலக்கூற்று திணிவுக்கு பதிலாக எப்படி போடலாம்? A2ட சார் மூலக்கூற்று திணிவையும் B2ட சார் மூலக்கூற்று திணிவையும் கூட்டி 2ஆல் பிரிச்சாண்டா எதுக்கு வரும்? பெஸ்ட்டாக 2ஐயும் கூட்டினாண்டா A2டத்தையும் B2டத்தையும் கூட்டினா A2 B2ட சார் மூலக்கூற்று திணிவு வரப்போகுது. அதை 2ஆல் பிரிச்சாண்டா ஏபிட சார் மூலக்கூற்று திணிவு வரப்போகுது. ஸோ MA2 சக MB2வின் கீழ் 2 சக XB2 தர MB2 வரும். சரியா? ஓகே. அப்போ நான் வந்து இதுக்கு வந்து பெருமானங்களை போடுவோம். A2ட என்ன மூல் பின்னம் என்ன வரும்? 8ல் 5 5 கீழ் 8 தர எனக்கு MA2 என்னன்னு தெரியா சக XAB 2 கீழ் 8 அதை வந்து 1 கீழ் 4 போடுறேன் தர MA2 MB2ட பிரிச்சனும் 2ஆல். சரியா? அப்போ MA2 சக MB2வின் கீழ் 2 சக XB2 1 கீழ் 8 தர MB2 வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இது அவ்வளோத்துலேயும் நான் இங்கே இது போட்டுறேன். மொத்தமாக சார் மூலக்கூற்று திணிவுன்னா கலவையிட 40 வருது இல்லையா? மொத்தமாக 40 வருது. சரியா? ஓகே. அப்போ இங்கே 4 2 8 8 8 ஆகவே இங்கே உள்ள அவ்வளோத்தையும் வெட்டுறதுக்கு நான் இங்கேயும் 8ஆல் பெருக்கிறேன், அங்கேயும் 8ஆல் பெருக்கிறேன். பெருக்கினண்டா 320 வரும். அங்கே 5 MA2 சக MA2 சக MB2 சக MB2 வரும். சரியா? அப்போ இதை இன்னும் சுருக்கினேன்டா 6 MA2 சக 2 என்ன B2 வரப்போகுது. 2 MB2 வரும். இது வந்து 320க்கு சமனாக இருக்கும். சரியா? ஓகே. அப்போ இதை வந்து சுருக்கினேன்னா 160 சமன் 3 MA2 சக MB2 வரும். 3 MA2 சக MB2 வரப்போகுது. சரி, இப்போ பாருங்க, எங்களுக்கு வந்து எங்கேயும் தொடர்பு எடுக்கலாம். சரியா? MB2ன்றது வந்து 2 MA2க்கு சமனாகும். சரியா? MB2ன்றது 2 MA2க்கு சமன். ஆகவே MB2க்கு பதிலாக 2 MA2 நான் பிரதியிட்டேன். 3 MA2 சக MB2க்கு பதிலாக 2 MA2 பிரதியிட்டேன். 2 MA2 பிரதியிட்டேன். 160க்கு சமனாகும். ஆகவே இதை சுருக்கினேன்டா 5 MA2 சமன் என்ன வரும்? 160.
சரியா? ஆகவே MA2 என்ன வரும்? 32 வரப்போகுது. 32 வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ MA2 32ண்டா 2 MA2க்கு சமம் தான் என்ன? MB2. ஆகவே கட்டாயம் MB2 என்ன வரும்? MB2 64 வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ MAB என்ன வரும்? MABன்றது A2வையும் MA2வையும் MB2வையும் கூட்டி 2ஆல் பிரிச்சிருது. ஆகவே 2ஐயும் கூட்டினாண்டா 96 வரும். அது 2ஆல் பிரிச்சாண்டா 48 ஆன்சருக்கு வரப்போகுது. ஆகவே இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? தேர்ட் ஆன்சர் சரியாக வரப்போகுது. தேர்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, அடுத்தது 12வது கேள்வி. கார்பன் சொல்லிடின் நியம தகன வெப்புள்ளுறை மாற்றம் டெல்டா ஹெச் சி டீட்டா கார்பன் என்ன தந்திராங்க? -394 கிலோஜூல் மூல் -1. சரியா? அதே மாதிரி தோன்றல் வெப்புள்ளறை மாற்றங்கள் தந்திராங்க. டெல்டா ஹெச்எஃப் டீட்டா என்னென்னதுக்கு? CO கேஸ்டையும் H2O கேஸ்டையும் CO கேஸ்டையும் H2O கேஸ்டையும் தந்திராங்க. CO கேஸ்டை வந்து -110 கிலோஜூல் மூல் -1. அதே மாதிரி நீர்ட -242 கிலோஜூல் மூல் -1 வருது. சரி, இப்போ இங்கே தாக்கம் ஒன்று தந்திராங்க. இதில் நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் என்னான்னு கேட்குறாங்க. நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் என்னான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பார்ப்போம். இங்கே தந்திர தரவுகள்லேருந்தே போகும். சரியா? ஃபர்ஸ்ட்டாக CO2 கார்பன்ட வந்து தகன வெப்புள்ளுறை மாற்றம் தானே தந்திராங்க. அதாவது ஒரு மூல் கார்பன் O2வோட தாக்கம் அடையக்குள்ள எவ்வளவுக்கு வெப்பம் வெளிவிடும் அப்படின்னு பார்க்குறது தான் தகன வெப்புள்ளுறை மாற்றம். ஆகவே நான் அதுக்கு போடுறதுக்கு கார்பன் சொலிட் சக O2 கேஸ். சரியா? மேல் நோக்கி போடுறேன். ஆகவே தகன வெப்புள்ளுறை மாற்றம் எவ்வளோ? -394 கிலோஜூல் மூல் -1. 394 கிலோஜூல் மூல் -1 வருது. அதோடு தந்திராங்க டெல்டா ஹெச்எஃப் டீட்டா வந்து தோன்றல் வெப்புள்ளறை மாற்றம் CO கேஸ்ட வந்து என்னவா என்ன வருது? 110 கிலோஜூல் மூல் -1 மைனஸ் தானே, -110 கிலோஜூல் மூல் -1 வருதா. நீர்ட வந்து நீருக்கு வந்து H2 கேஸ் ஒன்று நான் கீழே போடுறேன். H2 கேஸ் இது வந்து -242 கிலோஜூல் மூல் -1 வருதா. சரியா? ஓகே. இங்கே வந்து O2 சமன், அது மாதிரி கார்பன் 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 சமன் H2 மூணு பக்கமும் சமன்னா இருக்கு. சரியா? ஓகே. இப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஏற்படுற சக்தியும் இங்கேருந்து இப்படி போகிறதுக்கான சக்தியும் எப்படி இருக்கும்? சமனாக வரப்போகுது. ஆகவே டெல்டா ஹெச் சக -394 சமன் -110 சக -242 கிலோஜூல் மூல் -1 வரும். ஆகவே டெல்டா ஹெச் சமன் இங்கே -352 சக 394 வரும். ஆகவே இதை வந்து சுருக்கினாண்டா 42 + 42 கிலோஜூல் மூல் -1 ஆன்சர் வரப்போகுது. +42 கிலோஜூல் மூல் -1 ஆன்சர் வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து ஆன்சர் தேர்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். தேர்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 13வது கேள்வி. இங்கே கீழே தரப்படும் தாக்க பொறிமுறைகளில் சாத்தியம் குறைந்தபடி எதுன்னு கேட்குறாங்க. சாத்தியம் குறைஞ்சதான் கேட்குறாங்க. இங்கே ஃபஸ்ட்டாக வந்து தந்திரது வந்து ஒரு எல்கேனோட Br2 எக்வஸை வந்து தாக்கம் முறைக்குள்ள எப்படி நடக்குமோ அதை பற்றி தந்திரான். சரியா? ஓகே. இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH3 இதுவங்களே இது வந்து Br2 எக்வஸோட தாக்கினண்டா என்ன செய்யும்? ரெண்டு பக்கமும் Br சேரும். இந்த ரெண்டு பக்கமும் Br சேரும். சரியா? Br ரெண்டு பக்கமும் சேரப்போகுது. அப்போ இதுக்கான பொறிமுறையை வந்து நான் பார்ப்போம்.
பொறிமுறை எப்படி வரும்டா, பொறிமுறை இனி பிஆர் இனி பிஆர். சரியா? ஓகே. இங்கே கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் உள்ள டபுள் பாண்ட் வந்து புரோமினை அடிச்சோம். சரியா? அப்படி புரோமின் அடிச்சிடறதால இதுக்கு வந்து டெல்டா ப்ளஸ் வரும், இங்கே வந்து டெல்டா மைனஸ் வரப்போகுது. அவை இதில் உள்ள அந்த தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து பிணைப்பு சோடி இலத்திரன்கள் வந்து இந்த புரோமினை நோக்கி போகும். இந்த பிஆர் வந்து இப்படி பேத்து இந்த சிஹெச் டபுள் பாண்டோட சேரப்போகுது. சிஹெச் சேர்ந்து கார்பன் 2க்கும் பொதுவாக இந்த புரோமின் வரும். இதுக்கு வந்து ஒரு நேரேற்றம் வரப்போகுது. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இங்கே வந்து பிஆர் மைனஸ் வந்து ஒரு கார்பனை வந்து அடித்தோம். பிஆர் மைனஸ் ஒரு கார்பனை வந்து அடித்தோம். அப்போ அப்படி அடிச்சிட டைம் இந்த 2 பொண்டில் வந்து ஒரு பொண்ட் வந்து பிரிஞ்சு புரோமினுக்கே போகும். சரியா? 2 பொண்டில் ஒரு பொண்ட் பிரிஞ்சு புரோமினுக்கே போகும். ஸோ அப்போ அப்படி போகிறதால எனக்கு வந்து சிஹெச் இன்னைக்கு புரோமின் சேரப்போகுது. புரோமின் சேரப்போகுது. சரியா? சரி, இதுதான் சரியான கட்டமைப்பு. அதில் ஒரு படியாக தான் என்ன வருது, இங்கே வந்து ஃபஸ்ட் பொறிமுறையில் ஒரு கட்டம் வருது. ஸோ அந்த கூற்று சரி. அடுத்த 2வது பார்ப்போம். 2வதுல வந்து என்ன, ஒரு அட்கைல் ஹேலைட்டில் வந்து அட்கைல் ஹேலைட் இல்லாட்டி அட்கைல் ஹேலைட் தான் பொதுவாக வர, அதோட HCN தாக்கம் அடையக்குள்ள அன்றைக்கி வந்து கருநாட்டு பிரதியீட்டு தாக்கம் நடக்கும். அதில் நடக்கிற தாக்கம் மட்டும் தான் வந்தீங்க. சரியா? அப்போ அப்படி வந்து நார்மலாக பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து சிஎல் சேர்ந்து இந்த நுயல் ஃபஸ்ட்டை வந்து புடை காபோ கற்றையன் காணப்படக்குள்ள, புடை காபோ கற்றையனோட ஒரு குளோரின் சேர்ந்திக்கக்குள்ள ஃபஸ்ட்டாக இது பிரிஞ்சு போகும். தனியாக பிரிஞ்சு போய்த்துட்டு புடை காபோ கற்றையனா மாறும். சரியா? அதுக்கு பிறகு தான் 2வதாக வந்து இங்கே செல்லிற மாதிரி சிஎன் வந்து அடித்த போகுது. ஏன் இப்படி நடக்குதுன்றா, இங்கே வர புடை காபோ கற்றையன் வந்து உறுதி கூட ஆகவே இது வந்து 2 படியில் தாக்கம் நடக்கும். இதே முதல் காபோ கற்றையன் இல்லாட்டி வலி காபோ கற்றையன்டா 2 படியில் நடக்காது, தனிப்படியில் நடக்கும். தனிப்படின்றா இது பிரிஞ்சு போகிற நேரமே வந்து சிஎன் மைனஸ் அடித்த போகுது. சரியா? சிஎன் மைனஸ் அடிச்சும் அந்த டைம் குளோரின் வந்து பிரிஞ்சு போகும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா 2வது குற்றம் சரி. அடுத்த 3வதுல வந்து அப்படி ஒரு பொறிமுறை உண்டு வராது. இது வந்து டில் H2SO4ஓட ஒரு அல்கீன் நடக்கிற தாக்கத்தில் எப்படி வரும்னா இதை விட வித்தியாசமாக தான் வரும். இதை மாதிரி கொஞ்சம் வர்றது வந்து டில் H2SO4ஓட வரப்போகுது. இப்படி ஒரு தாக்கம் மட்டும் இல்லை. சரியா? ஓகே. அப்போ 3வது கூற்று பிழை, அதுதான் வராது. 4வது பார்ப்போம். 4வதுல வந்து சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கத்தில் ஒரு படியை தந்திக்கிறேன். சரியா? பாருங்களேன், ஃபஸ்ட்டாக வந்து அதை வந்து நாங்கள் சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கத்தை பார்க்கக்குள்ள அதில் பொறிமுறைகளை வந்து நாங்கள் 3ஆக பிரிப்போம். ஆரம்பப்படி, விருத்திப்படி, முடிவுறுப்படின்ட்டு. சரியா? அதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப படியில் வந்து இப்படி குளோரின் வந்து என்ன சூரிய ஒளியில் வந்து தாக்கமடைஞ்சு 2 குளோரின் மூலிகமாக மாறும். அதுக்கப்புறம் மெத்தேனோட தாக்கமடைஞ்சு அந்த குளோரின் மூலிகம் வந்து CH3 மூலிகமாகவும் HCl-ஆகவும் மாறப்போகுது. அதுக்கப்புறம் அந்த CH3 மூலிகம் வந்து என்ன செய்யும்டா மறுக்கணும் என்ன செய்யும், குளோரின் வாயுவோட தாக்கமடைஞ்சு CH3Cl-ஆகவும் குளோரின் மூலிகமாகவும் மாறப்போகுது. அதுக்கப்புறம் மறுக்கணும் CH3Cl வந்து என்ன செய்யும், குளோரின் மூலிகத்தோட தாக்கமடைஞ்சு CH2Cl மூலிகமாகவும் HCl-ஆகவும் மாறப்போகுது. இப்படி CH4 வரைக்கும் அப்படியே தொடர்ந்து தாக்கம் நடக்க போகுது. சரி, ஓகே. அப்போ அப்படி நடக்கிற ஒரு தாக்கம் தான் இங்கே தந்திக்கு CHCl3ன்ற தாக்கம் குளோரினோட நடக்கிற தாக்கம். சரியா? ஓகே. அப்போ அப்படி நடக்கிற தாக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ஒற்றை அம்புக்குறி தான் போடுவோம் அப்படிஞ்சு போகிற மாதிரிக்கு. அப்போ இதை கூற்று வந்து சரியாக வரப்போகுது. சரியா? அந்த கூற்று 4th ஆன்சர் சரியாக வரும். அடுத்தது 5வதுல வந்து 5வது எப்படி வருதுண்டா, 5வதுல வந்து நைட்ரேட்டம் நடக்கிறதுல வந்து வருது. நோமலா தெரியுமங்களுக்கு பென்சீன் வளையத்தில் வந்து கண் HNO3 கண் H2SO4 போட்டோம்டா என்ன நடக்கும்டா, அன்னைக்கு நைட்ரேட்டம் நடக்கும். நைட்ரேட்டம் நடக்க போகுது. அது எப்படி ஃபஸ்ட்டாக நடக்கும்டா, ஃபஸ்ட்டாக HNO3யும் H2SO4ம் தாக்கம் அடையும். HNO3யும்
H2SO4வும் தாக்கம் அடையும். அப்படி தாக்கம் நடக்கிறதால H2NO3யும் HSO4 மைனஸும் உருவாகும். அதுக்கப்புறம் H2NO3 உறுதி இல்லை, அது நீராகவும் NO2 ப்ளஸ் ஆகவும் மாறப்போகுது. இது தான் என்ன வரும் இன்னைக்கு இலத்திர நாடியாக வரப்போகுது. இலத்திர நாடியாக வரப்போகுது. அப்போ அடுத்தது வந்து என்ன செய்யும், பென்சின் வளையத்தை வந்து வைத்து அது தாக்க போகுது. சரியா, பென்சின் வளையத்தில் வைத்து NO2 ப்ளஸ் தாக்கமடையும். அப்படி தாக்கமடைகிறதால என்ன நடக்கும், அவனுக்கு வந்து ஹைட்ரஜன் அடுத்தது NO2 வரப்போகுது. ஒரு இடத்துல ப்ளஸ் வரும், ப்ளஸ் வரப்போகுது. அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன நடக்கும், இந்த ஹைட்ரஜனை வந்து HSO4 மைனஸ் வைத்து தாக்கும். அப்படி தாக்குறதால இந்த ஹைட்ரஜன் உள்ள பொண்டு வந்து உடஞ்சிங்கனே வரும், ஹைட்ரஜன் வெளியே போகும். அப்படி போகிறதால அடுத்த ஸ்டெப்பில் NO2 வரும், அதோட H2SO4 வரப்போகுது. சரியா, இதுதான் தாக்கம். அப்போ அப்படி வரதால இந்த ஸ்டெப்பை தான் நாங்கள் நீ தந்திராங்க. அந்த கூற்று 5th ஆன்சர் சரியாக வரும். 5th ஆன்சர் சரியாக வரப்போகுது. சரி, அடுத்தது 14வது கேள்வியை பார்ப்போம். 14வது கேள்வியில் சரியா, இதோட CH3MgBr தாக்கமடைய வச்சுறாங்க. CH3MgBr H2O முன்னிலையில் தாக்கமடைய வச்சுறாங்க. அப்படி தாக்கமடைய வச்சுருந்தாலும் என்ன நடக்கும்டா, இந்த CH3 பைத்து கார்பனோடு சேரும், MgBr பைத்து ஆக்சிஜனோடு சேரும். ரெண்டாவதாக நீரோட தாக்கம் அடைஞ்சு இது OH மாறப்போகுது. அதே நேரம் CH3 வைத்து இந்த Cl அகற்றிட்டு அதே இடத்துல சேரப்போகுது, CH2ஓட சேரும். சரியா, அப்போ எப்படியான தாக்கம் நடக்கும்டா, COH CH3 அதோட கீழே வரும் CH2 CH3 இப்படியான தாக்கம் நடக்க போகுது. ஸோ இது வந்து 1வது கூற்று பிழையாக வரும். அங்கே வந்து என்ன CH2Cl இங்கே வந்து பிரதியிடப்பட்டில்லை. ஸோ அந்த கூற்று பிழை. 2வதுல வந்து டில் NaOHோட தாக்கமடைய வச்சுறான். டில் NaOHோட COOCH3 இங்கே CH2Cl வருது. CH2Cl ஃபஸ்ட்டாக வந்த மாதிரியே தான் வருது. டில் NaOH போடுறாங்க. அதால் என்ன நடக்கும்டா, இங்கே தன்னொடுங்கல் தாக்கம் நடக்கும். தன்னொடுங்கல் தாக்கம் நடக்கிறதோடு என்ன நடக்கும்டா, இங்கனைக்குள்ள Cl வந்து NaOH உள்ள OH வந்து பிரதிட்டு இங்கே வந்து OH வந்து சேரப்போகுது. சரியா, ஓகே. இங்கே தன்னொடுங்கல் நடக்கிறதுக்கு காரணம் என்னடா, நான் பார்ப்போம். தன்னொடுங்கல் தாக்கம் நடக்கிறது வந்து கார்பனோடைய அடுத்த கார்பனில் வந்து அல்ஃபா ஹைட்ரஜன் காணப்படணும். அல்ஃபா ஹைட்ரஜன் என்ன, கார்பனோட அடுத்த கார்பன் வந்து அல்ஃபா கார்பன் சொல்லுவோம். அந்த கார்பனோட சேர்ந்து ஹைட்ரஜனுக்கு சொல்லுவோம் அல்ஃபா ஹைட்ரஜன். சரியா, அப்போ பாருங்கள், இங்கே வந்து CH3ல வந்து இது அல்ஃபா கார்பன், அதோடைய அல்ஃபா ஹைட்ரஜன் 3 சேர்ந்திக்க போகுது. சரி, இப்போ வந்து எப்படி வரும்டா, NaOHோட தாக்கம் அடைஞ்சா கீழே வர்றது வந்து CH2OH அப்படின்ட்டு வரப்போகுது. மேலும் உள்ளது எப்படி வரும், COH CH3 இதோட ஒரு கட்டமைப்பு சேரும். இந்த CH3ல உள்ள CH2 சேர்ந்துட்டு அதோட COO இப்படின்ட்டு ஒரு அதே கட்டமைப்பு வரப்போகுது. CH2OH வரும். சரியா, இப்படி ஒரு கட்டமைப்பு சேர்ந்து வரப்போகுது. சரியா, அப்போ அப்படி ஒரு கட்டமைப்பு இங்கே தந்தில்லாததால் 2nd ஆன்சர் பிழை. அடுத்தது 3rd ஆன்சர் பார்ப்போம். அதில் வந்து ஒரு கீட்டோன் ஒண்டிக்கு, அந்த கீட்டோன் ZN நாகாமல்கம் சேர்ந்த HCl ZNHG HCl போட்டோம்டா என்ன செய்யும்டா, கீட்டோன் வந்து என்ன செய்யும், வலி ஆல்கஹோலாக மாறும். CHOH CH3 இந்த இடம் மட்டும்தான் மாறப்போகுது. கீழே உள்ள எல்கீனில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இங்கே வந்து எல்கீனும் மாறுறன்னு சொல்லிடுறதால அந்த கூற்று வந்து பிழையாகும். சரியா, எல்கீனும் மாறுற அப்படின்னு சொல்லிடுறதால மேலே வந்து கீட்டோன் வந்து சும்மா நார்மலாக அல்கேனாக மாறி அப்படி மாறலாம் இல்லையா,
அப்படி மேலே மாறையில கீழே மாறையில ரெண்டுலேயும் மாறிக்கு. ஸோ அப்படி மாறையில தேர்ட் ஆன்சர் பிழை. தேர்ட் ஆன்சர் பிழை. அடுத்தது ஃபோர்த் ஆன்சர் பார்ப்போம். COOCH3 இங்கே வந்து NaBH4 வந்து இதை கட்டமைப்போட தாக்கமுடைய வச்சுறாங்க. சரியா? இங்கே பாருங்களேன், NaBH4 வந்து என்ன மூலக்கூறுகளை தாழ்த்தும்டா எல்டிஹைடையும் கீட்டோனையும் மட்டும்தான் அது வந்து தாழ்த்த போகுது. எல்டிஹைடை வந்து முதல் ஆல்கஹோலாக தாழ்த்தும், அதே மாதிரி கீட்டோனை வந்து வலி ஆல்கஹோலாக தாழ்த்த போகுது. சரியா? தாழ்த்த போகுது. அப்போ அப்படி தாழ்த்தினோண்டா இங்கனைக்கு வந்து CHOHCH3. சரியா? அங்கனை மட்டும்தான் மாறும். கார்பாக்சிலிக் ஆசிட்டை தாழ்த்த இயலா. கார்பாக்சிலிக் ஆசிட்டை தாழ்த்துற அளவுக்கு வலிமை கொண்டது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மட்டும்தான். சரியா? கார்பாக்சிலிக் ஆசிட்டை வந்து தாழ்த்துறதுக்கு வலிமை கொண்டது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் மட்டும்தான் தாழ்த்தக்கூடியது. தாழ்த்தி முதல் ஆல்கஹோலை தொற்றுச்சோம். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா கார்பாக்சிலிக் ஆசிட்டையும் இங்கே தாழ்த்திறதால அந்த கூற்று வந்து பிழையாக போகுது. அடுத்தது 5ஆவதுல வந்து PCCயை போட்டிறாங்க. PCCயில் வந்து முதல் ஆல்கஹோல் வந்து எப்படி மாறும்டா எல்டிஹைடாக மாறும். சரியா? அது வந்து ஒரு மின் ஒட்சியேற்றம் செய்யக்கூடியது. சரியா? அதே மாதிரி வலி ஆல்கஹோல் வந்து கீட்டோனாக மாறும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா 5ஆவது கூற்று வந்து எப்படி ஆகிக்கும்? சரியாக வரப்போகுது. சரியா? மேலே வந்து ஆல்கஹோல் வந்து எல்டிஹைடாக மாறும். அது சரியான ஆன்சராக வரும். சரியான ஆன்சராக வரப்போகுது. ஸோ இங்கே வந்து 5ஆவது ஆன்சர் தான். 5ஆவது ஆன்சர் மட்டும்தான் எப்படி சரியாக வரும். அடுத்தது 15ஆவது கேள்வியை பார்ப்போம். 15ஆவது கேள்வியில் IO3 - aqueous IO3 ஓகே இப்படியான ஒரு தாக்கத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. எனும் தாக்கம் தொடர்பான கீழே தரப்பட்ட வீத தொடர்புகளில் சரியானது எதுவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. கூறு ஏயின் செறிவு மாற்ற வீதத்தினை A' என குறிக்கப்படுகின்றது. சரியா? ஓகே. செறிவு மாற்ற வீதம் ஓரலகில் ஏற்படுற செறிவு மாற்றத்துக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? செறிவு மாற்ற வீதம். அதுக்கான இன்னொரு டெஃபினேஷன் தான் தாக்க வீதம்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்போ இங்கே தாக்கத்தில் வந்து நாங்கள் வந்து நீ வந்து கெமிக்கல் கைனடிக்ஸில் படிப்பீங்க. செறிவு மாற்ற வீதத்தை எழுதக்கொள்ள அதுக்கு வந்து ஒரு மெத்தட் என்னாண்டா, ஃபஸ்ட்டாக வந்து இப்போ I- செறிவு மாற்றத்தை கேட்டேன்டா நாங்கள் என்ன செய்வோம்டா, ஒன்றின் கீழ் அதில் பீசமான குணகத்தை எழுதுவோம். அதுக்கு போகிறோம் I- செறிவு மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். சரியா? இதுக்கு தான் செல்வோம் என்ன செறிவு மாற்ற வீதம்ண்டு. ஆகவே அதோட நாங்கள் என்ன செய்வோம்டா, செறிவு மாற்றம்டா என்ன? செறிவு மாற்றம்டா இறுதி மைனஸ் ஆரம்பம், இறுதி செறிவு மைனஸ் ஆரம்ப செறிவு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆகவே தாக்கி சார்பாக பார்க்கக்குள்ள தாக்கிட்ட இறுதி செறிவு வந்து ஆரம்ப செறிவை விட எப்படி இருக்கும்? குறைவாக தான் இருக்கும். ஏன்டா இங்கே தாக்கம் முன்னோக்கி நடக்கிறதால தாக்கிட்ட வந்து தாக்கிய பக்கமாக வந்து எப்பயுமே இறுதி செறிவு வந்து ஆரம்ப செறிவை விட குறைவாக தான் இருக்கும். ஆகவே கழிச்சாண்டா வார பெருமானம் வந்து மைனஸில் தான் வரும். ஆகவே அந்த மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் ஒரு -1 சேர்ப்போம். சரியா? ஓகே. இதெல்லாத்தையும் நீ வந்து கைனடிக்ஸில் படிப்பீங்க. ஓகே. இதுக்கும் நான் சொல்லித்தரேன். அடுத்தது I- டெல்டா I- டெல்டா T. அதுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன போடலுண்டா, இங்கே சொல்லிடுறாங்க தானே ஏயின் செறிவு மாற்ற வீதத்தை எழுந்து குறிச்சலுண்டு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இதுக்கு பதிலாக எங்களுக்கு குறிச்சல் என்னாண்டா, இணைய தந்திர மாதிரி I- குறிச்சல். சரியா? ஓகே. இதே மாதிரி தான் வரும் என்ன H+க்கும் வரும். H+க்கு எப்படி வரப்போகுது? -1 கீழ் 6 என்ன வரும்? H+L வரப்போகுது. சரியா? ஓகே. நான் வந்து 3ஆவது ஆன்சர் தான் சரியாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்தேன். மற்றதெல்லாம் பிள்ளையாக தான் வரப்போகுது. சரியா? 3ஆவது ஆன்சர் தான் சரியாக வரும். அப்போ அப்படி எடுத்தேன்டா H+ன் கீழ் I- வந்திக்கு. ஆகவே H+L கீழ் I- L சமன் 6 கீழ் 5 வரும். 6 கீழ் 5 வரும். ஸோ இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் தான் சரியான ஆன்சராக வருது. தேர்ட் ஆன்சர் தான் சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே.
இது வரைக்கும் 15வது கேள்வி வரைக்கும் பார்த்துக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து 16லேருந்து 25 வரைக்கும் பார்ப்போம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.